இந்த செய்திக்கு நான் ஒரு தலைப்பு கொடுப்பேன் என்று சொன்னால், தேவன் சமாதானத்தை தருகிறார். If I were to give a topic for this sermon, God is going to grant you peace. ஷாலோம் என்று தருகிறேன். Shalom. அப்படி வச்சுக்கலாமா? ஷாலோம். We'll keep it as shalom. அவர் சமாதானத்தை தருகிறார். He's a God who gives us peace. எடுத்து ஒரு வசனத்தை சொல்றேன், நீங்க வாசிங்க. Let us read a verse from the Bible. யோபு 34:30. Job chapter 33 verse 30. 34:30. Sorry. நான் இதான் வசனம். இதோட மேல் வசனத்தையும் வாசிக்கிறேன் பாருங்க. மாயக்காரன் ஆளாதபடிக்கும் ஜனங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கும் ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால் யார் கலங்க பண்ணுவான்? அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார்? இந்த வசனத்தை நம்மளுடைய தேசத்தோடு நீங்கள் பொருத்தி பார்த்தால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. If you compare this verse to our nation, I am not responsible for it. நான் அந்த எண்ணத்திலலாம் இதை வாசிக்கல. I am not reading with that intention. இன்னும் சொல்ல போனால் இப்படி வசனம் இருக்குது, இதுக்கு இப்படி பொருந்துங்கிறதே எனக்கு நேற்று தான் தெரியும். I actually came across this verse only yesterday. வசனம் தெரியும், I know the verse. இந்த வசனம் நம்ம தேசத்தோடு இப்படி பொருந்துங்கிறதே எனக்கு நேற்று தான் தெரியும். Yesterday only I understood I cannot attach this verse with this. மாயக்காரன் ஆளாதபடிக்கும், this wicked man actually does not go into the presence of God. ஜனங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கும், and these people should not be caught up with this wickedness. ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை தந்தால் யார் தடுக்க முடியும்? And if God gives peace for this nation, who can stop him? தேவன் மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இங்கே கர்த்தர் ஒரு ஜனத்தையும், அதாவது ஒரு தேசத்தையும் ஒரு தனி மனுஷனையும் ஒப்பிட்டு பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். So we can see God is actually comparing a nation and a man. நீங்க வேதத்தில் நிறைய எடுத்துக்காட்டுகள் பாருங்க. ஒரு டாப் ஒன்னையும் ஒரு லீஸ்ட் ஒன்னையும் கம்பேர் பண்ணி ஆண்டவர் பேசியிருப்பார். And if you look at the scriptures, God actually takes the top example and the least of all examples to compare. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன் பாருங்க. Let me give you an example. தெய்வத்தினுடைய அன்பை சொல்லுவாரு, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை தரும்போது நான் தர மாட்டேன். அப்படின்னா கடவுளுடைய அன்பையும் மனுஷனுடைய அன்பையும் ஒப்பிட்டு பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். When comparing God's love and man's love, he says, if you being wicked, if you can provide for your children, how much your heavenly Father can. கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தை போய் விழுன்னு சொன்னால் விழும். If you have faith as a mustard seed, you can move mountains. புரியுதா உங்களுக்குள்ள வித்தியாசம்? Can you understand the difference? கடுகு எவ்வளவு பெருசு இருக்கும்? How big is a mustard seed? இத்தனோண்டு ஒரு பொருள். It's very small. மவுண்டன் எப்படி இருக்கும்? How big is a mountain? ஒப்பிட முடியுமா? Can you compare? ஆனா ஆண்டவர் பாத்தீங்களா அந்த ஹையஸ்ட் ஒன்னையும் லீஸ்ட் ஒன்னையும் ஒப்பிட்டு பேசுறார். So God compares the highest and the least. அதுபோல ஒரு தேசத்தையும், ஒரு தேசம்ங்கிறது எத்தனை, நம்முடைய தேசம் எத்தனை மக்கள் தொகை இருக்கிற தேசம் அது? Billion. 1.2 billion. இப்போ நம்ம சொல்ற நேரத்தில் இன்னும் சடன்னு கூட்டிகிட்டே இருக்கும். அப்படிதானே? Keeps increasing as we keep talking. அப்போ ஒரு இந்தியா போன்ற ஒரு தேசம், கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிற ஒரு தேசத்தையும் ஒரு தனி மனுஷனை ஒப்பிட்டு சொல்றாரு, ஒரு தேசத்துக்கும் என்னால் சமாதானத்தை கொடுக்க முடியும், ஒரு தனி மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். நான் சமாதானத்தை கொடுக்கணும்னு நினைச்சா யார் தடுக்க முடியும்? So when you compare the size of the nation and man, God says he can give the same peace to the nation and to the man, and who can stop him? இங்க பாத்தீங்களா கம்பேரிஷன் எப்படி பண்றாரு? ஒரு பெரிய ஒன்றையும் லீஸ்ட் ஒன்னையும் வைத்து, இதுதான் இப்படிதான் நீங்க வேதத்துல நிறைய எடுத்துக்காட்டுகள் இப்படிதான் நீங்க பார்க்க முடியும். If you look throughout the scriptures, that's how God compares the least and the largest in the person, people in the தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நான் உங்களுக்கு தேவன் சமாதானத்தை தந்த 2 இடங்களை சொல்லி இந்த செய்தியை நான் கொடுக்க விரும்புகிறேன். I like to narrate 2 instances where God gives peace. எடுத்து வாசிக்கலாம். Let's turn our attention. 1 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம். 1 Kings chapter 25. யாராவது வாசிக்கலாமா? நானே வாசிக்கட்டுமா? 1 ராஜாக்கள் 4:25. 1 Kings chapter 4 verse 25. 429ஆம் பக்கம். சாலமோனுடைய நாளெல்லாம் இஸ்ரவேலர்கள் எப்படி இருந்தாங்களாம், அவர்களுடைய அடுத்தவங்க திராட்சை செடியில் தங்களுடைய சொந்த திராட்சை செடியினுடைய நிலையிலே சுகமாய் தங்கியிருந்தாங்களாம். So during Solomon's time, each man had his own vineyard and they were living in peace. சாலமோன் என்கிற பெயருக்கே அவன் சமாதான புருஷன் என்று அர்த்தம். And Solomon means prince of peace. ஆமா, அவனோட பேரோட அர்த்தமே சமாதானம் தான். His name means
peace. அது போலவே அவனுடைய ஆளுகையின் நாட்களிலே அந்த தேசம் எப்படி இருந்தது? சமாதானமா இருந்தது. And during the time of reign it was very peaceful. தேசத்துல எங்க யுத்தம் கிடையாது. There was no war. தேசத்துல பஞ்சம் கிடையாது. There was no famine at all. தேசத்துல எங்கேயும் கொள்ளை நோய்கள் கிடையாது. There were no diseases found there. தேசத்துல ஜனங்கள் இன்னொருத்தனை பார்த்து பொறாமைப்பட்டோ இல்ல இன்னொருத்தன் மேல் கோபப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. There was no need for one man to get jealous of another. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தன் சொந்த தோட்டம் இருந்தது, திராட்சை செடி இருந்தது, மந்தைகள் இருந்தது. அவர்கள் செழிப்பா இருந்தார்கள், சுகமாய் படுத்துட்டு இருந்தாங்களாம். And each one had his own vineyard and farmland and they had peace whatever they had. அப்ப எப்படி அந்த தேசம் இருந்துச்சு பாத்தீங்களா? So imagine how this nation would have been. ஒரு தேசத்துக்கு தேவன் சமாதானத்தை தந்தார். So indeed God gave peace to a nation. ஆனால் இங்கே கவனிக்கப்பட வேண்டியது இந்த சமாதானத்தையோ இந்த சாலமோனையோ கிடையவே கிடையாது. So you're not supposed to give your attention to the nation of Solomon. நீங்க எதை கவனிக்கணும்னா இந்த சமாதானம் எதனால் அந்த தேசத்துக்கு வந்தது? So why did God give this nation peace? ஒருவேளை அவர்களெல்லாம் கடினமாய் உழைத்தனால் வந்ததா? Do you think they worked hard towards it? ஒருவேளை சாலமோனுடைய பெயர் சமாதான புருஷன் ஆயிற்றே அதனால வந்ததா? Because Solomon's name was peace, did God give peace to the nation? சாலமோன் மிகுந்த ஞானமுள்ள ஒரு அரசன் ஆயிற்றே அதனால வந்ததா? He was a wise king, that's why the Lord gave peace. அதனாலலாம் கிடையாது. It was not so. சாலமோனின் பெரியவர் நம் வீட்டுக்கு வருகிறார் அமைச்சர். And bigger than Solomon has come to our home. எதனால சமாதானம் வந்துச்சு? Why did the peace come? நல்ல கவனிங்க, தாவீதுங்கிற ஒரு தேவ மனுஷன் தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருந்தார். That's why the man was standing in the presence of God. ஒருவேளை தாவீதினுடைய நாட்கள் யுத்தங்கள் நிறைந்த நாட்களா இருக்கலாம். Even though David's life was filled with war. ஒரு தாவீதுடைய நாட்களிலே சாலமோனுடைய நாட்கள் இருந்ததே போல சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். Though during David's time there was no peace like Solomon's time. தாவீதுங்கிற ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் நின்று தேவனை பார்க்கிற ஒரு தேவ மனுஷனா இருந்தார். David was standing in the presence of the Lord. அவன் தேவனுக்கு யுத்தம் செய்கிறவனா இருந்தான். And he fought for the Lord. தேவனுடைய ஊழியத்தை செய்தான். And he did his ministry. தேவனுக்கு என்று கொடுத்தான். And he gave to the Lord. அவன் தேவனுக்கு முன்பாய் உத்தமமாய் நின்றான். And he was faithful to the Lord. அதனால கர்த்தர் சாலமோனுடைய நாட்களை ஆசீர்வாதமாய் மாற்றினார். And that's why the Solomon's days were blessed. ஆனால் இன்றைக்கும் பாருங்க நம்முடைய தேசத்திலே சமாதானம் கிடையாது. But today we see we don't have peace in our nation. மெல்ல மெல்ல சமாதானத்தை இழந்து கொண்டே இருக்கிறோம். Slowly we are losing our peace. சாலமோனுடைய நாட்களிலும் இதேதான் நடந்தது. அவனுடைய கடைசி நாட்களில் மெல்ல மெல்ல சமாதானம் இழந்து கொண்டே போனது. And towards the end of Solomon's life we see they are losing their peace. ஆனால் நம்முடைய நாட்களில் நீங்கள் 20-30 வருடங்களுக்கு முன்பாக இந்த கடந்த வருஷங்களை எடுத்து பாருங்க, நம்முடைய தேசம் விசேஷமாய் தமிழ்நாடு ஒரு சமாதானத்தினால் நிறைந்திருந்தது. And if you look at the last 30 years Tamil Nadu's borders were filled with peace. எதனால் இந்த சமாதானம் இருந்துச்சு தெரியுமா? Why do you think the peace was available? தமிழ்நாட்டுக்கு சமாதானத்தை தந்திருந்தார். God had given peace for Tamil Nadu. தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் இருந்தார்கள். And many politician leaders they had given. நல்ல படிப்பு பிள்ளைகளுக்கு கிடைத்தது. And God gave us good education. பட்டினி சாவுகள் கிடையாது. There was no famine at all. இதெல்லாம் கர்த்தர் தேசத்துக்கு தந்தார். And true God had given all of us to our nation. எதனால இது கிடைச்சது? Do you know why we received? பாருங்க, ஒரு இஸ்ரவேல் தேசம் சமாதானமா இருப்பதற்கு தாவீதுங்கிற தேவ புருஷன் தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருந்தார். So for Israel God raised up a man named David. ஒரு அரசன் தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது தேவன் அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். When a king stand in front of the presence of God, God will bless the nation. அதுபோல நம்முடைய தமிழ்நாட்டிலே நம்முடைய தேசத்திலே அரசன் தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது கர்த்தர் அந்த தேசத்தை ஆசீர்வதித்தார். And truly even in Tamil Nadu when there's a person leader standing in God's presence, God will bless the nation. தமிழ்நாட்டிலே அரசர்கள் யார்? Are they not kings and princes in our nation? உங்களுக்கு தெரியுமா? Do you know? நீங்க யாரை நினைக்கிறீங்க தமிழ்நாடு அரசர்கள்னு? Who do you think are the princes in our nation? காமராஜர் போன்ற நல்ல தலைவர்கள் இங்க இருந்தார்கள். They were good people like Kamarajar. இங்க ஆன அரசர்கள் யார்? Who are the princes? நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ஊழியர்கள் தான் அரசர்களும் ஆசாரியர்களும். And God's ministers are kings and priests. 20-30 வருடங்களுக்கு முன்பாக தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய ஊழியர்கள் உத்தமமாய் நின்று கொண்டிருந்தார்கள். And the ministers of God served faithfully in the church of God. ஒருவேளை தேவனுடைய ஆலயம் என்பது குடிசையில் இருந்தது, ஆனால் அந்த தேவ மனிதர்கள் விசுவாசத்திலே அவர்கள் மிக உறுதியாக ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. And the early days they had the services in huts, but God strengthened their faith. இன்றைக்கு வரி விலகி போகின்ற அநேக சபைகளை நீங்க பாக்குறீங்க இல்லையா? And you see many churches which are going back in faith. இவங்களுடைய பேக்ரவுண்ட், இவங்க அப்பா காலத்துல இவங்க சபை ஆரம்பித்த நாட்கள்ல இந்த சபை எப்படி இருந்துச்சுன்னு போய் பாருங்க. And if you look at their background how these churches were built, ஒவ்வொருத்தரும் தேவனுடைய சமூகத்தில் உத்தமமாய் நின்றுதான் இந்த சபையை ஆரம்பித்தார்கள். And initially they were actually faithful to the Lord. எப்படி சாலமோன் வழி விலகி போனானோ அதே போல இன்றைக்கும் இந்த சபைகள் அந்த ஊழியருடைய பிள்ளைகள் வழி விலகி போவதை நாம் பார்க்கிறோம். Just like Solomon backslid, we see their children also backsliding. இப்போ இந்த தேசம் எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டது? அரசர்கள், நான் ஊழியர்களையே நான் சொல்லுகிறேன். And the nation was blessed because of the ministers of God. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. We are kings and priests in front of God. ஆசாரியர்கள் தான் அந்த நாட்களில் தேசத்தை ஆண்டார்கள். And priests also ruled the nation. நான் சொல்லுகிறேன், எந்த தேசத்திலே ஊழியர்கள் தேவனுக்கு முன்பாய் உத்தமமாய் நிற்கிறார்களோ, சபைகள் தேவனுக்கு முன்பாய் உத்தமமாய் நிற்கிறதோ, அந்த தேசம் தேவனால் பாதுகாக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். And the nation will be blessed and protected
when the ministers and churches stay ஒரு faithful. 20-30 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய தேசத்திலே சபைகள் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நின்று கொண்டிருந்தது. And 30 years ago our churches were faithful in front of God. தேவனுடைய விசுவாசத்திலே உத்தமமாய் நின்றார்கள். They were faithful in their faith walk. பரிசுத்தத்திலே உத்தமமாய் நின்றார்கள். They were faithful in their holy life. அவர்கள் தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டினார்கள். They were zealous in front of God. அதனால இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. And that's why our nation was blessed. ஆனால் இன்றைக்கு பாருங்க தேசத்திலே சபைகள் பொல்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றன. And today the churches are doing wickedness. உண்மையான ஊழியர்களை பார்ப்பது அரிதா இருக்கிறது. It's very rare to find a good man of God. இந்த சபைகள் சரியில்லாமல் போன உடனே தேசமும் சரியில்லாமல் போகுது. After the church lost its essence, even the nation lost its essence. நான் மறுபடியும் சொல்லட்டும். Let me repeat once again. ஒரு தேசம் சரியா இருக்க வேண்டும் என்றால் அந்த தேசத்தின் பாதுகாப்பது சபைதான் என்று நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன். And if a nation ought to be protected, the church has to be in its right gain. இன்னைக்கு புரியுதா உங்களுக்கு ஏன் இந்த நம்முடைய தேசத்துல சமாதானம் இல்லைன்னு? Now you know why we don't have peace in our nation. நம்ம சொல்றோம் தேசத்துல சமாதானம் இல்ல, அவன் அடிக்கிறான், கிறிஸ்தவருக்கு விரோதமா எழும்புறாங்க, ஊழியம் செய்ய முடியல, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். We question why do we Christians get persecuted? அதெல்லாம் கிடையாது. That's not so. சபை சரியில்லை, பொல்லாத மனுஷர்களே தெரிகிறாங்க. Church is not proper, therefore these wicked men are rising. கடைசி கொஞ்சம் வருஷம் நம்ம செய்த ஊழியங்கள் இல்லைன்னு சொன்னால் நம்ம கிடைத்த ஆத்துமாக்கள் எல்லாம் நம்மளுடைய பலனால் கிடைச்சது நீங்க நினைக்கிறீங்களா? Do you think we gained souls with our own strength? அது கிடையவே கிடையாது. It is not so. நம்முடைய முன்னோர்கள் செய்த ஊழியத்தின் பலனை நம்ம அறுவடை செய்தோம். Our forefathers ministry has given us gain. தாவீதுனுடைய ஊழியத்தின் பலனை சாலமோன் அறுவடை செய்தார். And the ministry of David was given unto Solomon. சாலமோனுடைய வாழ்க்கை சரியில்லாத பொழுது சாலமோன் அந்திம நாட்களிலே சாலமோனுடைய வாழ்க்கையும் சரியில்லை, தேசமும் சரி கிடையாது. And because Solomon backslid, even this latter days was gone wrong. கர்த்தர் ஒரு தேசத்துக்கு சமாதானத்தை தர வேண்டும் என்றால் அந்த தேசத்தின் சபைகள் உத்தமமாய் இருந்தால் மாத்திரமே அது நடக்கும். And if God has to give nation peace, even the church has to be in proper way. இன்னைக்கு பாருங்க தேசத்துல யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. And today we have war amongst nations. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடக்குது. Between India and Pakistan, war is there. ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பி we need war என்று சொல்கிறார்கள். And there's one group of people crying out, chanting, we need war. நம்ம Facebookல யூடியூப்ல எல்லாம் பார்த்தா எல்லாரும் எழுந்து வீரவாசமா பேசுறாங்க, ஜெய் ஹிந்த், வார் வேணும், பாகிஸ்தானை விடக்கூடாது, அழிச்சிடணும், யுத்தம் நடக்கணும் அப்படின்லாம் பயங்கரமா பேசுறாங்க. So people are chanting, we need war, we need to destroy enemy, we need to destroy the other nation. அப்படிதான் பேசுவாங்க. That's how they will talk. அந்த யுத்தத்தினுடைய கோரம் இவர்களுக்கு தெரியாத வரைக்கும் இவர்களுக்கு அந்த குண்டுகளின் சத்தம் இனிமையாய்த்தான் இருக்கும். And they do not know the consequences of war, and all the bombs and sounds of bombs will be very pleasure into their ears. எங்கேயோ ஒரு இஸ்ரவேலில நடந்தால் இங்க இருப்பவர்கள் எல்லாம் அந்த யுத்தத்தை கொண்டாடத்தான் செய்வார்கள். And many people celebrate when Israel fights the war. எங்கேயோ ஒரு இடத்துல நடந்தா இவங்களுக்கு அது சந்தோஷம் தான். And they are very happy when Israel bombs the other nation. நான் சமீபத்திலே ஒரு சின்ன காணொளியை நான் பார்த்தேன். And I actually saw a video recently. அவங்க ஒரு பையனுடைய அப்பா மிலிட்டரியில இருக்கிறார், இந்திய மிலிட்டரி ராணுவத்தில் இருக்கிறார், பாகிஸ்தான் போட்ட குண்டுல அவர் இறந்துட்டார். And one boy's father was in the military. When the bomb was dropped, the father passed away. அந்த பையனுடைய டெட் அந்த தகப்பனாருடைய டெட் பாடி வீட்டுக்கு வருகிறது. And the father's body had arrived to his house. எல்லாம் சல்யூட் பண்றாங்க. They all saluted. எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்றாங்க. They all gave respect to the கொடிகள் போர்த்தப்பட்டிருக்கிறது. flag and they wrapped him around the flag. ஆமா, எல்லா மரியாதையும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. They gave him all the respect that's required. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. Many head of the nations came to his home. அதுக்கு மத்தியிலே அங்க ஒரு சின்ன பையன், there was a small boy over there. அந்த டெட் அந்த coffin box கட்டி பிடித்து அழுது கொண்டிருந்தான். And he actually hugged the coffin box and he wept bitterly. coffin box குள்ள இருக்கிற தன் தகப்பனாருடைய சடலத்தை பார்த்து அழுது கொண்டே இருந்தான். He kept on crying, hugging the coffin box, seeing his father. அந்த பையனுக்கு போர் இனிக்குமா பிரியமானவர்களே? Do you think the war is sweet to him? அந்த பையனுக்கு குண்டுகளின் சத்தம் இனிக்குமா? Do you think the sound of bombs are sweet to him? நான் மறுபடியும் சொல்லட்டும், குண்டுகளின் சத்தம் தன் வீட்டுக்கு வராத வரைக்கும் இவர்கள் எல்லாம் இந்த யுத்தத்தை கொண்டாடத்தான் செய்வார்கள். As long as the bombs don't drop in their house, they will enjoy the war. அந்த காட்சியை பார்க்கும்போது என் உள்ளமெல்லாம் உடைந்து போனது. When I saw this for the instant, it broke my heart. எங்கோ இருக்கிற தலைவர்கள் செய்கின்ற காரியம் இங்கே இருக்கின்ற ஒரு சிறு பையனுடைய இருதயத்தை சுக்குநூறாய் உடைத்திருக்கிறது. Because of the mistakes of many politicians, this boy is actually losing his father. தன் வீட்டுக்கு குண்டு விழும் வரை, தன் வீட்டிலே கோர சம்பவம் நடக்கின்ற வரைக்கும், அடுத்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் ஜனங்களுக்கு ஒரு வேடிக்கையான காரியம். Until the war comes to his household, the people will enjoy the consequences of war. நான் சொல்லட்டும், நம்முடைய தேசத்துக்கு தேவன் சமாதானத்தை தரட்டும். May God give peace to our nation. ஒரு நாளும் யுத்தம் வேண்டாம். We don't want war at all. கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு அல்ல, பாகிஸ்தானுக்கும் சமாதானத்தை தரட்டும். Let God give Pakistan peace. இஸ்ரவேலுக்கும் தரட்டும். Even for Israel as well. காசாவுக்கும் தரட்டும். Even for Gaza as well. அங்கே காசாவிலும் பிள்ளைகள் உண்டு. And even there are children in Gaza. அவருக்கும் ஒரு தகப்பன் உண்டு. They have fathers as well. அவர்களுக்கு ஒரு குடும்பம் உண்டு. They have families. தன் தகப்பனுக்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகள் அங்கேயும் உண்டு. There are many people longing for their fathers. பிள்ளைகளுக்காக ஏங்கி நிற்கிற பெற்றோர்கள் அங்கேயும் உண்டு. There are many parents longing for their children. உயிரின் வலி எல்லா மனுஷனுக்கும் ஒன்றுதான்
பிரியமானவர்களே. Everyone has a longing for life. நாம் எப்படி யுத்தத்தை கொண்டாட முடியும்? How can we rejoice war? நாம் எப்படி யுத்தத்தை கொண்டாட முடியும்? How can we rejoice over war? அப்படி கொண்டாடினால் நாம் மனிதர்களாகவே இருக்க முடியாது. We cannot be human beings if we rejoice over war. கர்த்தர் தேசத்துக்கு சமாதானத்தை தரட்டும். May God give peace for our nation. யுத்தங்கள் நிக்கட்டும். Let the war come to an end. நாங்கள் எங்கள் பாகிஸ்தானிய சகோதரர்களை ஆசீர்வதிக்கிறோம். We bless our brothers in Pakistan. எங்கள் இந்திய சகோதரர்களை நாங்கள் We ஆசீர்வதிக்கிறோம். bless our brothers in India. நாங்கள் எங்கள் காசாவில் இருக்கின்ற எங்கள் இஸ்லாமிய சகோதரர்களை ஆசீர்வதிக்கிறோம். Bless our Muslim brothers in Gaza. எங்கள் இஸ்ரவேல் சகோதரர்களை ஆசீர்வதிக்கிறோம். Bless our brothers in Israel. எங்கேயோ இருக்கின்ற தலைவர்களுக்காக சிறு பிள்ளைகள் பலியாக வேண்டாம். No, children don't have to be sacrificed for political யாரோ gains. ஒருத்தருடைய சுய பெருமைக்காக அரசியல் லாபத்துக்காக ஆமென் ஸ்தோத்திரம் சக ஜனங்கள் சக மனிதர்கள் பலியாவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. For someone's ego, no one should lose and sacrifice their family members. வசனம் சொல்லுகிறது கர்த்தர் தேசத்துக்கு சமாதானத்தை தருவார். The scripture says God will give peace to the nation. எப்பொழுது தருவார்? When will he give? சபைகள் தேசத்தில் எழும்பி நிற்கும்போது. When churches rise in the nation. சபைகள் தேவனுக்கு முன்பாய் உத்தமமாய் இருக்கும்போது. When churches stay faithful to his வசனம் calling. சொல்லுகிறது நீ அதிக ஆக்கினைக்கு உள்ளாகாதபடி போதகன் ஆகாதிருப்பாயாக. And don't give yourself unto wrath and actually be நீ careful. ஏன் அதிக ஆக்கினையை அடையணும்? Why do you want to go on to wrath? மற்றவர்கள் எல்லாம் எரி நரகத்தில் போடப்பட்டால் உன்னுடைய நிலைமை இன்னும் பயங்கரமா இருக்கும். If others are thrown into hellfire, if you don't change, your ஏன் condition is சபைக்கு worse. இப்படிப்பட்ட எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்தார்? Why God is giving a warning to the ஏன் church? சபையினுடைய மேய்ப்பனுக்கு இப்படிப்பட்ட பயங்கரமான எச்சரிப்பை கொடுத்தார்? Why God is giving the warning to the shepherd? ஆண்டவரே ரெக்கமெண்ட் பண்றார். God is actually recommending, நீ ஊழியக்காரன் ஆகாத. don't become a man of God. நீ மேய்ப்பன் ஆகாத. Don't become a shepherd. நீ சபை வைக்காத. Don't start a church. நீ ஏன் அதிக ஆக்கினை அடைய வேண்டும்? Why do you want to give in to wrath? அதுக்கு நீ ஏதோ ஒரு வேலையை பார்த்து பொழைச்சு போ. You can actually live and do a job. ஏன் இதை சொன்னார்? Why did he say so? எனக்கு அருமையான தேவனுடைய சபையே, Dear church members, நீ சரியாக செயல்படவில்லை என்றால் if you do not work accordingly, தேசத்தில் நடக்கிற யுத்தத்தையும் கர்த்தர் உன் கணக்கிலே சேர்ப்பார். God will hold you accountable for the wars in the nation. இது தேசத்தில் நடக்கிற யுத்தத்தினுடைய வருகிற ஒரு சின்ன பையன் அழுதானே தன் தகப்பனுடைய அந்த அந்த சரீரத்தை பிடித்து அந்த இரத்த பலியையும் கர்த்தர் உன்னிடத்திலே கேட்பார். And the consequences of war and the blood will be upon your head. நீ சபை சரியா இருந்திருந்தா இது நடந்திருக்காதும்பா. If the church would have been proper, this wouldn't have happened. இந்த ஊர்ல ஒரு திருட்டு நடக்குது. And one theft is happening in the nation. கொலை நடந்துருச்சு. And one murder is happening. யாரை குறை சொல்லுவாங்க? Who will they blame? நீங்க உண்மையை சொல்லுங்க. யாரை குறை சொல்லுவாங்க? Who do you think they will blame? அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை குறை சொல்லுவாங்க. They will blame the police station. போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? What were the policemen அந்த doing? போலீஸ்காரங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் என்ன பண்ணாங்க? அவங்க எல்லாம் காசு வாங்கிட்டு விட்டுட்டாங்களா? Have they taken bribe and left this? இல்லனா ஒண்ணும் கண்டுக்கிறதுல அரசாங்கம் சரியில்லை. And this government is not proper. சொல்லுவோமா மட்டுமா? Don't you think we would say such things? அது போலதான் ஒரு தேசத்திலே சமாதானம் இல்லைன்னா கர்த்தர் சபையை கேட்பார். And if there's no peace in nation, God will hold the church accountable. சபை அதுக்கு பதில் சொல்லணும். And we have to give account to God. ஒரு நாள் நியாயத்தீர்ப்பிலே நான் ஏதோ பரிசுத்தமா இருந்தேன், என்னால முடிஞ்ச ஊழியத்தை செஞ்சேன், நான் பரலோகத்துக்கு போறேன்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. We cannot say we somehow will go to heaven because we did some ministry. ஆமா, நான் ஏதோ ஒரு ஊழியத்தை செஞ்சேன், எனக்கு பெரிய காரியமெல்லாம் இல்லை, எப்போ பார்த்தாலும் கிருபையை பற்றி பேசினேன், ஜனங்கள்கிட்ட வந்து ஆசீர்வாதத்தை குறித்து பேசினேன், ஜனங்கள் இப்படி வழி நடத்தினேன், அப்படியே எனக்கு காணிக்கை வந்துச்சு, தசமமாக வந்துச்சு, வசனம் சொல்வது போல வெண்ணையும் கொழுப்பையும் தின்னு நல்ல கொழுத்து போய் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. Don't think I did ministry, I received all the tithe and offering, healings and miracles. Somehow I did ministry so I can stand in the presence of God. சபை உத்தமமா இல்லாத போது, and when we are not faithful in God's presence, சபை பரிசுத்தமா இல்லாத போது, when we are not holy in God's presence, தன் ஜனங்களை சபையை சரியாய் நடத்தாத பொழுது, and when we do not lead the people of the Lord, அது தேசத்தை பாதிக்கும். it will affect the nation. ஒரு நாள் கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் கணக்கு கேட்பார். One day God will hold you and your family accountable. தேவனுடைய ஊழியம் விளையாட்டான காரியமே கிடையாது. Don't play with the ministry of God. இந்த காலை வேளையில் நான் சொல்லட்டும், in this morning let me tell you, நம்முடைய தேசத்துக்கு தேவன் சமாதானத்தை தருவாராக. may God give our nation peace. மரித்து போன அந்த வீரர்களுடைய ராணுவ வீரருடைய குடும்பத்துக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கட்டும். and may God give our fallen heroes peace. ஆமா, இந்த தேசத்திலே ஷாலோம் என்று சொல்லுகிறேன். and to our nation I say shalom. ஆமா, இந்த தேசத்துக்கு ஷாலோம் என்று சொல்லுகிறேன். I say to our nation shalom. இன்னும் சில பேர் வந்து மனித உயிர்களை பற்றி கவலையே கிடையாது, அவர்களுக்கு எதிரிகள் சாகணும் என்று நினைக்கிறாங்க. and many people don't consider human beings at all. They want their enemies to surely die. யார் எதிரி? Who is our enemy? உன் சக மனுஷனுக்கு எதிரியா? your human being, another human being. ஒருவேளை அவன் வளர்க்கப்பட்ட விதமோ அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விதமோ அவனுக்கு உன்னை எதிரியாய் நிப்பாட்டி இருக்கலாம். and his culture may be different, but he is not
your enemy. அவன் எதிரி கிடையாது. He is not your enemy. அவன் உன்னை போல ஒரு மனுஷன். He is a human being just like you. உன்னை போல ஒரு மனுஷன். He is a human being just like you. உனக்கு எப்படி வலிக்குமோ அப்படி அவனுக்கும் வலிக்கும். As much as you feel pain, he will also have the same pain. உனக்கு எப்படி பிள்ளைகள் இருக்காங்களோ அப்படி அவனுக்கும் இருக்கு. As you have children, he also has family. உனக்கு எப்படி பெற்றோர்கள் இருக்கிறாங்களோ அப்படி அவனுக்கும் இருக்காங்க. As you have parents, he also has parents. தன் தகப்பனுக்காக ஏங்குகிற பிள்ளைகள் அங்கேயும் உண்டு. And as boys long for their fathers, அதனால you also should. அப்படி சொல்லவே கூடாது. And we must never say so. விசேஷமா கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்லவே கூடாது. Even Christians should not say like this. நமக்கு பவுண்டரிஸே கிடையாது. We have no boundaries at all. பவுண்டரிஸே நமக்கு கிடையாது. We have no boundaries at all. ராஜா ஒருவர்தான். We have one king. அவர் இயேசு கிறிஸ்து. He is Jesus Christ. அவர் இயேசு கிறிஸ்து. He is Jesus Christ. ஒரு ராஜாவுக்கு தான் வேலை செய்கிறோம். We have to work for one king. நமக்கு காசாவும் ஒண்ணுதான், இஸ்ரவேலும் ஒண்ணுதான். Gaza and Israel are all same for us. நமக்கு அங்க இருக்கிற ஆத்துமாக்கள் அவ்வளவுதான், ஒரே காரியம். For us it's souls and souls alone. அங்க ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். And people have to be saved. அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். People have to be saved. என் சக மனுஷன் ரட்சிக்கப்படணும். And a fellow brethren should be saved. அதற்காக தான் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். That's why the Lord has chosen me. காசாவை பகைப்பதற்கோ பாகிஸ்தானை பகைப்பதற்கோ ஒரு நாளும் கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளல. God did not choose me to work against Pakistan or Gaza. என் பக்கத்து வீட்டுக்காரனை பகைப்பதற்கு என்னை தெரிந்து கொள்ளல. God did not choose me to work against my neighbor. சக மனுஷனை நேசி என்று சொன்னார். And he said love your neighbor as yourself. உன்னை போல் நேசி என்று சொன்னார். And like yourself you love your neighbor. அந்த எண்ணத்தோடு சொல்லுகிறோம், தேவன் தேசத்துக்கு சமாதானத்தை தருவாராக. That intent I tell you, let there be peace in this nation. ஷாலோம் உண்டாகட்டும். Let there be shalom. இந்தியாவுக்கு ஷாலோம் உண்டாகட்டும். Let there be shalom for India. பாகிஸ்தானுக்கு ஷாலோம் உண்டாகட்டும். Let there be peace for Pakistan. இஸ்ரவேலுக்கு ஷாலோம் உண்டாகட்டும். Let there be shalom for Israel. காசாவுக்கும் ஈரானுக்கும் ஷாலோம் உண்டாகட்டும். Let there be shalom for Iran, Iraq and Gaza. ஒருவேளை பாகிஸ்தானிலே காசாவிலே பொல்லாத மனிதர்கள் எழும்பி செய்வார்கள் என்றால் கர்த்தர் அவர்களை அகற்றி போடட்டும். And if there be wicked people rising in these countries, let God destroy them. ஆமா, சாத்தான் அரசாண்டா தேசம் எப்படி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. And the scriptures, if actually Satan rules, how will the nation be? Evil, பொல்லாத மனிதர்கள் அரசாளும் பொழுது ஜனங்கள் பயந்து ஒளிந்து கொள்வார்கள். And if wicked people rule, the people of the nation will be scared. ஆனால் வேதனையான காரியம் என்ன தெரியுமா? You know what's the thing about this? நாம் சமாதானத்தை விரும்புகிறோம். We desire peace. ஆனால் இனி வருகிற நாட்களிலே வேதம் சொல்லுகிறது சமாதானத்தை தேடியும் காண மாட்டார்கள். And scripture says even if you seek for peace you will not find it. கடைசி நாட்களிலே ஜனங்களுக்குள் அன்பு இருக்காது. And the last days love will grow cold. சக மனுஷனை நேசிக்க மாட்டாங்க. And people will not love one another. யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுவீங்க. You will hear rumors of wars. ஜனத்துக்கு விரோதமான ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யமும் எழும்பிருக்கும். You will hear nations rising against nations. நாம் சமாதானத்தை சொல்லுகிறோம், அதை ஜெபிக்கிறோம், அதை தான் வாஞ்சிக்கிறோம். We pray for peace and we desire it. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? Do you know the truth? இனி கடைசி நாட்கள் வர வர இந்த யுத்தங்களின் செய்திகளை நாம் கேள்விப்பட்டுக் கொண்டே இருப்போம். In the last days we will hear many rumors of wars and wars. நாம் ஒன்றே தெரிந்து கொள்ளணும். But we must understand one thing. என் ராஜா சீக்கிரமாய் வரப்போகிறார். My king is going to return. என் ராஜா சீக்கிரமாய் வரப்போகிறார். My king is going to return. சபையே நீ ஆயத்தமாகு. And church get ready. சபையே நீ ஆயத்தமாகு. Church get ready. ஆமென், ஸ்தோத்திரம். Hallelujah. நான் இன்னொரு மனுஷனை கூட உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். Let me show you another man. நான் ஒரு தேசத்தை உங்களுக்கு காண்பித்தேன். தேவன் சமாதானத்தை தந்த ஒரு தேசத்தை நான் உங்களுக்கு காண்பித்தேன். I showed you a nation filled with peace. Now let me show you a man. தேவன் சமாதானத்தை தந்த ஒரு தனி மனுஷனையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். Let me show you a man who was filled with peace. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். First Chronicles chapter 4 verse 9. Chapter 4 verse 9. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான். அதாவது இந்த வசனம் அவனோட ஃபியூச்சர் வசனத்தை முன்னாடியே போட்டிருக்கிறது. And this was a verse, future verse concerning his life. ஆனால் இன்னைக்கு பின்னாடி வர வசனம் தான் முன்னாடி வந்திருக்கணும், வார்த்தை தான் முன்னாடி வந்திருக்கணும். And those next verses should have come first. அவன் தாய் அவனை துக்கத்தோடு கர்ப்பந்தரித்தாள். And his mother begot him in sorrow. துக்கத்தோடு பெத்தேன் சொல்லுவாங்கல்ல, என் வயித்துல வந்து பிறந்த நேரம் மொத்தத்தில் எனக்கு எதுவுமே சரியால அப்படி சொல்லுவாங்கல்ல. And people will say this person I begot with sorrow. ஒருவேளை அந்த தாய்க்கு யாபேசை பிடிக்கலையோ என்னமோ தெரியல. Maybe the mother did not like her son Jabez. தகப்பனை குறித்து பெரிய காரியத்தை வேதம் சொல்ல கிடையாது. And the scripture does not talk about his father. அதனால யாபேசுடைய குடும்ப சூழ்நிலை நமக்கு தெரியல. We do not know his family situation. ஆனால் ஒரு வரியில ஒரு காரியம் மாத்திரம் புரிகிறது. One thing we understand. யாபேஸ் அவன் வீட்டிலே விரும்பப்பட்ட நபராக கிடையாது. He was not actually desired by his family members. அதனால இவன் ஏண்டா பிறந்தான்னு சொல்லி தான் இவனுக்கு துக்கம் நிறைந்தவன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டார். So his family members questioned his birth and he said he was brought with sorrow. யாபேஸ்ங்கற தனிப்பட்ட மனுஷனுக்கு தான் துக்கம் நிறைந்தவனா இருக்க விருப்பம் கிடையாது. And he had no desire to be filled with sorrow. தன் குடும்பத்தில் தாழ்ந்த நிலையில் இருக்க அவனுக்கு விருப்பம் கிடையாது. And he was at a very lowly estate and he did not desire. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது தன்னுடைய இழி நிலையை விட்டு வெளியே வர வேண்டும் என்று அவன் நினைக்க வேண்டும். If a man ought to come away from his problem, he has to desire it. முதல்ல அவனுக்குள்ளாக நான் மேன்மையா இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் முதலாவது வேணும். The thought should be there, I should come up in life. நான் மேன்மையா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத
இல்லாதவன் தேவனிடத்திலிருந்து எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. And if that thought is not there, you will not receive anything good from the Lord. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய முதல் அடித்தளமே அஸ்திவாரமே என்னதுதான்? The foundation itself is நான் நல்லா இருக்கணும். I should be well and good. நான் நல்லா இருக்கணும். I should be well and good. நான் மேன்மையா இருக்கணும். I should be well and good. நான் இந்த ஸ்தானத்துல இருக்கணும். I should rise up and come up in life. இந்த எண்ணம் உங்கள் இருதயத்தில் காணப்படணும். That thought should be there in our mind. இந்த எண்ணம் அங்கே யாபேசின் இடத்துல இருந்தது. And this thought was there in Jabez's mind. ஆனால் சுற்றி இருக்கிறவர்கள் அவனை எப்பொழுதுமே மிக இழிவாய் தான் கூப்பிட்டார்கள். And people mocked him and actually chastised him. இழிவாய் கூப்பிட்டா என்ன? Actually, if they mock him, what do you mean? துக்கம் நிறைந்தவன். And you are a man filled with sorrow. அவனை கூப்பிடும் பொழுது துக்கம் நிறைந்தவனே நீங்க வா. And he said you're full of sorrows. இப்போ நம்ம யாபேஸ்ங்கிற பெயர் நமக்கு ஒருவேளை அதனுடைய மொழியினுடைய நம்ம மொழி இல்லைல்ல, அது மொழி வேற அர்த்தம் இருப்பதனால நம்ம காமனா யாபேஸ் என்று சொல்லி விடுகிறோம். We commonly call Jabez because we do not know the original meaning of the name. நான் இப்படி சொல்றேன். Let me say so. ஒரு அம்மா தன் பையனுக்கு பைத்தியக்காரன் பேர் வச்சிட்டாங்க. If a mother calls this man lunatic. அவனோட கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ்ல கூடுவாங்க. And they call the son's name in the attendance. பைத்தியக்காரா? Lunatic. வந்து உள்ளேன் ஐயா. And come inside. பைத்தியக்காரா? Lunatic. வந்திருக்கேன் மேடம். I have come here. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க அங்க இருந்து. டேய் பைத்தியக்காரா இங்க வா. And friends will beckon him, lunatic, come over here. இவன் கோபப்பட முடியாது. And he cannot be angry. என்ன ஏன் பைத்தியக்காரன் கூப்பிடுறேன் கோபப்பட முடியுமா? Why are they calling me mad or lunatic? அவன் பேரே அதுதான். Because his name is such. அப்ப அவன் அம்மாக்கு அவன் மேல என்ன வெறுப்போ தெரியல, எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க. So see how his mother has called him. இப்படி தான் அவனை கூப்பிட்டாங்க. This is how Jabez's mother called him. துக்கம் நிறைந்தவனே இங்க வா. A man filled with sorrows, come over here. நான் எப்போதுமே ஒன்று சொல்லுவேன். Let me say one thing. நீங்க ஏதாவது ஒருத்தனை எப்பொழுதுமே அவனை குறை சொல்லிக்கிட்டே இருங்க. If you keep finding fault with someone, எப்பொழுதுமே அவனை வந்துட்டு நெகட்டிவாவே பேசிட்டு இருங்க. if we talk about his life very negative, அந்த மனுஷன் எழும்பி வருவது ரொம்ப கடினம். It's very difficult for that man to come up. ஒரு அப்பா தன் மகனை எப்பொழுதுமே நெகட்டிவாவே பேசிட்டு இருக்காருன்னு வைங்களேன். If a father keeps on finding fault with his son, ஒரு அப்பா எப்பொழுதுமே அவனை குறை சொல்லிட்டே இருக்காருன்னு வைங்களேன். if he keeps finding fault with his son, நான் சொல்றேன் அந்த பிள்ளைகள் எழும்பி வருவது கடினம். those children will not come up in life. அதே சில பெற்றோர்கள் எப்பொழுதும் தன் பிள்ளைகளை பாராட்டி கொண்டே இருப்பாங்க. And if we see some parents actually giving good things to their children, எப்போது என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. they keep on encouraging. நீங்க அந்த பிள்ளையோட வாழ்க்கை பாருங்க, பின்னாட்களிலே உச்சிதமா இருக்கும். In their future these children will come up in life. நம்முடைய தகப்பன் எப்பொழுதும் நம்மளை பாராட்டி கொண்டே இருப்பார். And our heavenly father also does the same thing. நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பார். He keeps on encouraging us. நம்மளை அவர் உன்னால் முடியும் என்று சொல்லுவார். And he keeps telling us we can do it in life. நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். I am here for you. இயேசு சொல்லுவார் நான் இருக்கிறேன்னு சொல்லுவார். And Jesus says I am here for you. வேதத்துல எங்கேயாவது அவர் தன் பிள்ளைகளிடத்துல நான் உன்னை கைவிடுவேன்னு சொல்லி இருக்கிறாரா? Anywhere in scripture can you find Jesus telling I will forsake you? நான் கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். I am the Lord, I am with you. நான் உன்னை நடத்துவேன். I will lead you. நீ பயப்படாதே. Do not fear. இதுதான் அவருடைய வார்த்தை. These are his words. இங்கே யாபேசுக்கு எப்பொழுதும் சுற்றிலும் இந்த நெகட்டிவ் சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருந்தது. And Jabez had the sound of negative words. உன்னால முடியாதுங்கிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. You cannot come up in life, you cannot do it. ஆனால் யாபேசின் இடத்துல ஒரு எண்ணம் இருந்தது. And Jabez had a thought. நான் நல்லா இருக்கணும். I will be good in life. நான் மேன்மையா இருக்கணும். I will come up in இவங்க life. சொல்றபடி நான் வாழ்ந்துற மாட்டேன். I will not live according to their expectation. சில நேம் போர்ட்ஸ்ல இருக்கிற பெயர்கள் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். And I'm actually surprised at the name boards or sign boards. நம்மலாம் நேம் போர்டு வைக்கணும் எப்படி வைப்போம்? How will we keep our sign boards? எவ்வளவு ஸ்டைலா பேர் இருக்கணுமோ அப்படிதானே. இப்போ நம்ம மல்டிநேஷனல்ஸ் கம்பெனிஸ்ல இப்போ நம்ம வர ஆரம்பிச்சிருச்சு. And the sign boards have come across these multinational companies. அதுல பாருங்க விதவிதமான பேர் இருக்கு. டோஷிபா, வேர்ல்பூல், அப்படிதானே கோத்ரேஜ், அப்படி நல்ல அழகழகான பெயர்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கு. நம்மளும் இன்னைக்கு அதை பார்த்து நல்ல ஸ்டைலா தான் பேர் வைக்கிறோம். And looking at all these multinational companies, we keep stylish names for our companies. சில கம்பெனிஸ் மேல வந்திருக்கும், அந்த பேரை பார்த்தாவே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அந்த பேர் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல பேர் பெற்று வந்திருக்கும். And if you look at some companies, it will be very weird, but if you look at the history, they'll be topmost companies. இப்போ நான் ஒன்று சொல்றேன் பாருங்களேன். ஏதோ ஒரு நம்ம ஒரு ஃபேஷனான நேம் கிடையாது, ஆனால் அந்த பேர் பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனியாக உருவாகி இருக்கும். If you consider a company which does not have a good name, but if you look at its history, it has a good history. இங்க பாருங்க, யாபேஸ் என்கிற பெயர் நல்ல பெயரே கிடையாது. And Jabez was not a good name. ஆனால் பின்னாட்களிலே யாபேஸ் என்கிற பெயரை கர்த்தர் நன்மையான பெயராய் மாற்றினார். And later God named that name Jabez as good. இன்னைக்கும் துக்கம் நிறைந்தவன் நாங்க அந்த பேரை யாபேஸ்ங்கிற பேரை நிறைய பேர் வச்சிருக்காங்க. And even many people have the name Jabez. அவன் தன் பேரை மாத்த கிடையாது. And they did not change their names. தன் வாழ்க்கையை
வாழ்க்கையை மாற்றுகிற இடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தான். And they surrendered their life to the Lord. அவன் இஸ்ரவேல் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தானா. And they cried out to the Lord. அற்புதமான ஒரு ஜெபம் அது. It's a great prayer. தேவனே தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது. And he should not actually consider me as sorrowful. ஏன் அத சொன்னா? Why did he say that? இதனால் வரைக்கும் தீங்கு என்னை துக்கப்படுத்திச்சு. And truly this life was affecting me a lot. பெற்றோர்கள் என்னைக்கு இந்த பேரை வச்சாங்களோ அன்னையில இருந்து அந்த தீங்கு என்னை துக்கப்படுத்திட்டே இருந்தது. And when the parents had given me this name, it was very sorrowful. எல்லாம் அந்த பேரை கூப்பிடும் பொழுதெல்லாம் நெகட்டிவாய் பேசும் பொழுதெல்லாம் நான் தோற்று போகும்போது நான் அழுது கொண்டே இருந்தேன். Whenever people called me, I used to be given into sorrow. அதனால அவன் ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். And I made a request. தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது. And hereafter I should not be given to sorrows. நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். Lord, please bless me. என் எல்லை பெரிதாகணும். Expand my borders. அது மாத்திரமல்ல உம்முடைய கரம் எப்பொழுதும் என்னோடு இருக்கும். Let your hand be with me. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். And truly the Lord blessed him indeed. ஒரு தேசத்தையும் ஆசீர்வதித்தார். The Lord blessed the nation. ஒரு தனி மனுஷனையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். And an individual person also the Lord blessed. எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, dearly beloved, உனக்கு கர்த்தர் சமாதானத்தை தர வேண்டும் என்று நினைத்தா, உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா, உன்னை உயர்த்தணும்னு நினைச்சிட்டா, அதை யாரால தடுக்க முடியும்? If the Lord wants to bless you and give you peace, who can stop it? சிபிஎம் சர்ச்சில் பாஸ்டர் ஜோயல் என்ற ஒரு ஊழியக்காரர் உண்டு. There was a man of God named Joel, Pastor Joel in CPM church. அவர் இறந்துட்டாரு. He passed away. அவர் ஒரு பாட்டு கட்டினார் இப்படி. And he actually composed a song. ஒரு ஜனமாகிலும் ஒரு மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் தர விரும்பினார், கலங்க செய்திடுபவன் யார்? ஒரு ஜனமாகிலும் ஒரு மனுஷனுக்காகிலும் அவர் சமாதானம் தர விரும்பினார், கலங்க செய்திடுபவன் யார்? சொல்லாமா? இயேசப்பா என்று நான் அழைத்தான், பாசத்தால் என்னை அவர் அணைப்பார். இயேசப்பா என்று நான் அழைத்தான், பாசத்தால் என்னை அவர் அணைப்பார். இப்படி ஒரு பாட்டு கட்டினார். I heard the song. ஒரு ஜனமானாலும் சரி, ஒரு தனி மனுஷனுக்கு ஆனாலும் சரி, அவர் சமாதானம் தரணும்னு நினைச்சா அதை யார் தடுக்க முடியும்? So whether it be a nation or an individual, who can stop God when he gives peace? ஒருவேளை ஒரு கடினமான பாதையில் நீங்கள் கடந்து கொண்டிருக்கலாம். You may be going through a very narrow path. கண்களுக்கு முன்பாக யாபேசை போல நீங்கள் துக்கம் நிறைந்தவனாய் காணப்படலாம். You may be like Jabez. You may be like Jabez in a sorrowful state. சிலருடைய இருதயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சாரோவா இருக்கும். And in your heart you'll be filled with sorrows. சிலர் இப்போ நார்மலா சிலருக்கு எப்படி இருக்குன்னா, சில பிரச்சனைகள் இருக்கும், சில சந்தோஷங்கள் இருக்கும். அங்க அந்த இருதயம் பார்த்தீங்கன்னா, ஒரு இருதயத்தை கற்பனையாக சொல்லுகிறேன், ஒரு இருதயத்தில் நிறைய ரூம்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஒரு ரூமில் கொஞ்சம் கவலை இருக்கும், ஒரு ரூமில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும், ஒரு ரூமில் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் இருக்கும், இப்படிலாம் இருக்கும். So consider a heart in many rooms. It has many chambers. One room has joy, peace and sorrow and so on and so forth. ஆனால் சிலருடைய ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ரூமும் துக்கத்தால் நிறைந்திருக்கும். And if you look at some people's heart, they're filled with sorrows. எந்த ரூமை திறந்தாலும் அங்கே துக்கம் தான். Whichever room you open, they'll be filled with sorrows. அப்படிப்பட்ட துக்கம் நிறைந்த இருதயத்தோடு நீங்கள் காணப்படலாம். If you are actually found in the same situation. ஒருவேளை இந்த யாபேசை போல. And like Jabez, துக்கம் நிறைந்தவன். He was filled with sorrows. Filled with sorrow. He was filled with sorrows. அப்படி நீங்கள் காணப்படலாம். If you are found in the same situation. அது வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யும்போது. And when scripture says, when he looked unto the God of Israel. நீங்கள் உண்மையாய் உங்களை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாய் உங்களை ஒப்புக்கொடுத்து. If you humble yourself and look unto God. உங்க இருதயத்தில் முதலாவது என் வாழ்க்கை மாறணும்ங்கற எண்ணத்தோடு. With the intention of changing your life. நிறைய பேருக்கு தன் வாழ்க்கை மாறணும்ங்கற எண்ணமே கிடையாது. And some people don't have the thought at all. ஏன்னா அந்த கவலையில அந்த கண்ணீர்ல இருந்தே பழகிடுவாங்க அப்படியே. Because they are traveling with tears and sorrow. முதலாவது என்ன வேணும்? என் வாழ்க்கை மாறணும். That intention of changing my life should be there. என் வாழ்க்கை இப்படி இருக்கணும். I should be coming up in life. யாபேஸ் வெறும் துக்கம் நிறைந்தவனா இல்ல. Jabez was not only filled with sorrow. வெறுமனே வாழ்க்கை மாறணும்ங்கற எண்ணம் மாத்திரம் அவன்ட்ட கிடையாது. Not only those thoughts were there. அவனுக்கு தெளிவான ஒரு prayer இருந்தது. And he had a very specific prayer. தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது. And that evil should not befall over me. என் எல்லைகள் பெரிதாகணும். My borders should increase. உம்முடைய கரம் என் கூடயே இருக்கணும். Your hand should always be there. கவனிச்சீங்களா? அவன்ட்ட ஒரு தெளிவான நோக்கம் இருந்தது. He had a specific purpose. உங்ககிட்ட ஒரு தெளிவான நோக்கம் உங்களிடத்துல இருந்தா, you should have a specific purpose. என் வாழ்க்கைக்கு எனக்கு என்ன வேணும், கர்த்தர் எனக்கு என்ன தரணும்ங்கற தெளிவான நோக்கம் உங்களுக்கு இருந்தா, when you have a specific purpose for your life, உங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை தருவார். the Lord will give you peace. கர்த்தர் உங்களுக்கு ஷாலோமை தருவார். He will give you shalom. ஒரு தேசத்துக்கும் தருவார், உங்களுக்கும் தருவார். He will give the nation and as well as you. நான் ஏற்கனவே சொன்னது போல கர்த்தர் இந்த தேசத்துக்கும் சமாதானத்தை தரட்டும். And like I said earlier, Lord, may the Lord give peace for this nation. தமிழ்நாட்டுக்கும் தேவன் சமாதானத்தை தரட்டும். And may even for Tamil Nadu God give peace. தேவன் இந்த தேசத்திலே சுவிசேஷத்தின் சத்தம் எல்லா பக்கங்களிலும் கேட்கும்படி செய்யட்டும். Let the voice of the gospel spread across the nation. அதுபோல தனிப்பட்ட மனுஷனுக்கும் தேவன் சமாதானத்தை தருவார்.